நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்க்குறீங்களா? என்னடா ஏதோ கலர்ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியான இந்த மழைக்கு குளிருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. டேஸ்ட்டாக இது ஈவினிங் டைமில் நீங்கள் எப்போதுமே நீங்கள் இது மாதிரி சமைச்சு பாருங்கள். அப்படி தான் இருக்கும். உங்கள் குழந்தைங்களா மா எனக்கு அந்த போண்டா வேணும் அந்த போண்டா வேணும்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு போண்டாங்க. ஆமாம். ஸோ இதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா இது இப்போ இதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கேன், மற்ற தேவைக்கு உப்பு வேணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பொடி பொடியாக நறுக்கினது, பூண்டு பொடி பொடியாக நறுக்கினது, மிளகாய் பொடி பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை கொத்தமல்லி 2 பொடி பொடியாக நறுக்கியிருக்குது. இது தாளிக்க கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு சமையல் எண்ணெய் என்ன வச்சுருக்கீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அண்ட் போண்டாக்கு தேவையான மாவுக்கு கடலை மாவு 1 கப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது முதல்ல எடுத்து வச்சுப்போம். முதல்ல நம்ம இப்போ மசால் எப்படி செய்கிறது நம்ம பண்ணிடலாம், அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருள்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இது வதங்கட்டும். லைட்டாக இது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். இது ஒரு வதக்கட்டும்.
ஸோ நம்ம இது வச்சுருக்கிறது கொஞ்சம் வதங்கிடுச்சு, லைட்டாக வதங்கினோன்னே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். ஸோ பூண்டு போட்டாச்சு. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, இஞ்சி போட்டுடலாம். இது ஒரு நல்ல ஒரு வதக்கு, இது ஒரு இது பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன். அதே மாதிரி இதை எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் போட்டுறேன். அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு வச்சுக்கோங்க. லைட்டாக இது ஒரு வதங்கட்டும், லைட்டாக கலரிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க லைட்டாக அப்படியே உதிர நம்ம இதை அப்படியே மாற்றி அப்படியே இதில் போட்டுடலாம். லைட்டாக அப்படியே உருளைக்கிழங்க ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதுக்குன்னு ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்க. ஸோ இந்த மசாலாவோட நல்ல கிளறி அப்படி வச்சிடும். ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இது வந்து நல்லா அப்படியே வந்து ஃப்ளேவர், இதோட ஜூசி கன்சிஸ்டன்சி எல்லாம் உள்ள உருளைக்கிழங்களோட இறங்கி அப்படியே அது கலர் மாறி இருக்கும். அப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடும். இந்த உருளைக்கிழங்குல ஒரு பெனிஃபிட் இருக்கு, யாருக்கா தெரியுமா? இது ஸ்டார்ச். இந்த உருளைக்கிழங்குல ஒரு மகிமை இருக்கு. பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டார்ச் சத்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உருளைக்கிழங்க நீங்க வேக வச்சு தண்ணியில வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணியில வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்க உங்களுக்கு இன்கேஸ் கால்லாம் வலிக்குதுன்னா நீங்க அந்த தண்ணியை உப்பு மஞ்சள் பொடி போட்டு அதோட இது வந்து கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து நீங்க காலில் மசாஜ் பண்ற மாதிரி நீங்க அந்த தண்ணியை கொஞ்ச நேரம் காலில் வச்சுட்டு எடுத்து மசாஜ் பண்ணி பாருங்க. உங்க காலும் வலி குறையும், உருளைக்கிழங்கும் ஆயிரும். சரிங்களா? உங்களுக்கு 2 in 1 பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ உருளைக்கிழங்கு நீங்கள் வேணால் அடுத்த தடவை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு தோலை வந்து கொண்டு போய் நீங்கள் உங்கள் செடியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிங்கன்னா நல்லா செடி வந்து உரம் நல்லா கொழு கொழுன்னு வளரும். அது மாதிரி பண்ணி பாருங்க. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, இப்போ நல்லா வந்து கலர்லாம் மாறி ஃப்ளேவர் ஏறி நிற்கிது. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ போண்டாவுக்கு மாவு பசஞ்சிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இது சைடில் வச்சிடலாம். மாவு நம்ம போண்டாக்கு மாவு பசஞ்சிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாவுலோட நம்ம வச்சிருக்க மிளகாத்தூளை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட
நான் இதுக்கு தேவையான பெருங்காயமும் உப்பையும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு கரண்டி தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பக்குவமாக இருந்தால் தான் போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்ல உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம், மாவு, தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக கொஞ்சம் நீங்கள் வேணால் இந்த பதத்தில் வேணால் லைட்டாக தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கை போண்டா ஸோ நம்மளோட போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான டேஸ்டான போண்டா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நம்ம வீட்டு சேனலை நீங்கள் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு ரெசிபி உங்களோட சந்திக்கிறேன். இதே மாதிரி டேஸ்டியாக இன்னொரு ரெசிபி வேணுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் அமைக்கிருங்க. அப்போ தான் உடனே டேஸ்டியான சாப்பாடு கிடைக்கும்.